2026ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு பொது தேர்வை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கான ஒரு சிறிய அறிவுரை. இந்த ஓராண்டு காலங்களிலே படிக்க இயலாமல் போனவர்கள் 12 மாதத்தில் 11 மாதம் படிக்காமல் முடியவில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இன்னும் 10 நாட்கள் தான் இருக்கின்றன, நான் எப்படி தேர்வை எதிர்கொள்ளப் போகிறேன் என்ற கவலையில் இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு ஒரு சிறிய அறிவுரை தான் இது. 10 நாட்களே உள்ள இந்த நிலையிலே 10 தாட்களை மட்டும் படித்து 10ஆம் வகுப்பில் எளிதில் பாஸ் செய்யக்கூடிய ஒரு புக்லெட் உங்களுக்கு நான் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன். என்ன அப்படின்னா, ஹோல் புக்கையும் உங்களால படிக்க முடியாது. அப்ப அந்த ஹோல் புக்கினுடைய சாராம்சம் கண்டென்ட் ஜூஸ் பண்ணி சுருக்கி கேள்வி பதில் அடங்கிய ஒரு தொகுப்பு பட்டியல் தயார் பண்ணியிருக்கேன். 10 தாட்கள் தான். இப்போ அது நமக்கு 10ஆம் வகுப்புல 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் எல்லாமே ஹோல் புக்கையும் கம்ப்ரைஸ் பண்ணி 10 தாட்கள்ல உங்களுக்கு சிறப்பு கையேடாக கொடுத்துருக்கேன். இந்த 10 தாட்களில் இருக்கக்கூடிய கேள்வி பதில்களை மட்டும் படித்தால் நிச்சயமாக எளிதில் 60 to 70 மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெற்று விடலாம். அந்த அரிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனால நம்ம இந்த புக்லெட் உங்களுக்கு எல்லா விதமான இதுக்கும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது தமிழ், இங்கிலீஷ் இதெல்லாம் ஃபுல்லாவே இது தமிழ், இங்கிலீஷ், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் இது எல்லாமே இந்த சப்ஜெக்ட்ல ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் நான் என்னென்ன கொடுத்துருக்கேனோ அதை மட்டும் தரவா படிச்சுட்டா நிச்சயமான முறையில் 60 to 70 மதிப்பெண்கள் பெற்று விடலாம். அதை நம்ம வீடியோ இதில் போட்டிருக்கேன். அதில் கொஸ்டின் டைப்ல பிடிஎஃப்ல போட்டிருக்கேன். இதை மட்டும் எல்லா மாணவ மாணவர்களும் தமிழ்நாடு லெவல்ல நீங்க இதை நன்கு தேர்ச்சி இப்போ படிச்சிட்டோம் அப்படின்னா வரக்கூடிய இந்த 2026ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய அந்த 10ஆம் வகுப்பு பொது தேர்வை ஈஸியா நீங்க எதிர்கொள்ளலாம். நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். 60 to 70 மதிப்பெண்கள் அசால்ட்டா பெறலாம். அதனால 10 நாட்களில் 10 தாட்களை படித்து 10ஆம் வகுப்பில் எளிதில் பாஸ் செய்வதற்கு ஒரு அரிய யுக்தியை நான் இப்போ உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன். அனைவரும் பயன்பெற்று அனைவரும் முழு தேர்ச்சி அடைந்து தமிழ்நாட்டிலே ஒருவர் கூட தேர்ச்சி பெறவில்லை என்ற நிலை வரக்கூடாது, அனைவரும் முழு தேர்ச்சி என்ற நிலை வர வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த பட்டியலை நான் ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப கண்ணும் கருத்துமாக தயாரித்திருக்கிறேன்.